யாரு சந்தோஷமா இருக்காங்க? நீங்க எப்போதாவது ஒருத்தரை பார்த்து அவங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்க, அவங்களோட வாழ்க்கையில நிச்சயம் சிறப்பா தான் இருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? ஆனா உண்மையில அது அப்படிதானா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். யாரு மகிழ்ச்சியா இருக்காங்க? ஒரு காலத்துல ஒரு காகம் இருந்துச்சு. அது ஒரு மரத்துல உட்கார்ந்து ஆழ்ந்த சோகத்துல இருந்துச்சு. என்ன பாருங்க, நான் எவ்வளவு கருப்பாவும் சோகமாவும் இருக்கிறேன்னு. நான் அன்ன பறவைய போல வெள்ளையா இருந்தா இந்த உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான பறவையா இருந்திருப்பேன். அதனால அந்த காகம் அன்ன பறவை கிட்ட பறந்து போய், அன்ன பறவையே, நீங்க தான் உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான பறவை, உங்க பிரகாசமான வெள்ளை இறகுகளை பாருங்கன்னு சொல்லுச்சு. அன்ன பறவை தலையை ஆட்டிட்டு, இல்ல நண்பனே, ஒரு காலத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நான் கிளிய பார்த்த பிறகு என்னோட எண்ணம் மாறிடுச்சு. 2 அழகான நிறங்களோட இருக்கிற கிளிதான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான பறவைன்னு சொல்லிச்சு. அதை கேட்ட காகம் உடனே கிளிய சந்திக்க ஓடிச்சு. அது கிளி கிட்ட சொல்லிச்சு, கிளியே, நீங்க தான் ரொம்ப மகிழ்ச்சியான பறவை, உங்களுக்கு 2 அழகான நிறங்கள் இருக்குது, ஆனா எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிச்சு. காகம் சொன்னதை கேட்ட கிளி கொஞ்சம் சிரிச்சுது. அது, இல்ல நண்பனே, நான் மகிழ்ச்சியாலாம் இல்ல, என்ன மனுஷங்க கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, என்னால சுதந்திரமா வானத்துல பறக்க முடியல, ஆனா நீ மட்டும் எல்லா இடத்துக்கும் சுதந்திரமா பறக்க முடியுதே, உண்மையிலே நீதான் மகிழ்ச்சியான பறவைன்னு சொல்லிச்சு. அப்பதான் காகம் சிந்திச்சுச்சு, நான் இல்லாததை பத்தி வருந்திக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரத்தை நான் கவனிக்கவே இல்லைன்னு நினைச்சது. அந்த நிமிஷத்துல இருந்து காகம் மற்றவங்களை போல ஆகணும்னு ஆசைப்படுறத விட்டுடுச்சு. தாங்கிட்ட உள்ளதை மதிச்சு மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சது. இந்த கதையினுடைய கருத்து என்னன்னா, மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாம நம்ம கிட்ட உள்ளதை மதிக்கிறதே உண்மையான மகிழ்ச்சி.